அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி. மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான். அப்படின்னாலுமே இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நிறைய தெய்வீக சுப நிகழ்ச்சிகள் நடந்த ஒரு மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது பலன் மிகுந்த பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைக்கி நமக்கு குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்குது. இந்த 3ங்கிறது குரு பகவானுக்கு உரிய எண். அடுத்ததாக இது பங்குனி மாதத்தின் 29ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 11ன்னு கிடைக்கும். இந்த 11ல் வர 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த 2 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரியது. இப்போ இங்கே குருவுக்குரிய எண் ஆங்கில தேதியிலையும் சந்திரனுக்குரிய எண் தமிழ் தேதியிலையும் வந்திருக்குது. மேலும் இந்த 2ங்கிற எண் வர நாளில் சந்திரனுக்குரிய இந்த பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கிறேங்க. வெறும் 2 சொட்டு நீங்கள் இதை தண்ணீரில் கலந்து குளிச்சிங்கனாவே போதும். உங்களுடைய வாழ்க்கையே மேஜிக் போட்ட மாதிரி மாறும். லட்சமாக பணம் சேரும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுலேயே கையில் வரையக்கூடிய சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன். 2ம் சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குளிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது டைம் இருந்தால் இன்று இரவுக்குள்ளே அது போல் நீங்கள் தண்ணீர் ரெடி பண்ணி குளிக்கலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. அடுத்ததாக இந்த நாளில் ஒரு 2 வார்த்தையை மட்டும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வார்த்தையை நீங்கள் டைம் கிடைக்கும்போது சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் மேம்படும். அதே போல் பணவரவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். பௌர்ணமினாலே தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக இடம் பிடிச்சிரும். அதுவும் பணவசிய பரிகாரமாக தான் இருக்கும். அதன்படி பார்க்கும்போது அந்த தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு உடனடியாகவும் பணம் கிடைக்கும். மேலும் எப்பப்போவெல்லாம் பண தேவை இருக்குதோ அப்பப்போவெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சமானது பணத்தை கிடைக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். யாருக்கெல்லாம் பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும் இதை செய்யுங்க. சும்மா சொல்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடு பழிக்குதா அப்படின்னுங்கிறதுக்காக செய்யாதீங்க. எதையுமே நாமளே உணர்ந்து நம்பிக்கையோடு செய்யும்போது அது கிடைக்கும். இன்னும் சொல்லணுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். மனசு முழுக்க நெகட்டிவ் வைப்பை வச்சுட்டு, அதாவது நெகட்டிவான எனர்ஜி நெகட்டிவான எண்ணங்களை வச்சுட்டு நாம் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணினாலும் அது பலன் தராது. கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க, முட்டாள் மாதிரி சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல்ல பிரபஞ்ச சக்தியை உணர்ந்தீங்கன்னா தான் இதனுடைய அற்புதம் தெரியும். அதே போல் நம்மளுடைய சேனல் ஆன்மீக சேனல். இதில் சில தாந்திரிக பரிகாரங்களெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன். அதை செஞ்சு பலனடைஞ்சவங்கன்னு பார்க்கும்போது ஏராளமான பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவும் தங்களுடைய பகுத்தறிவை இதில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்மளுடைய சேனல் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்குன்னு நிறைய யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இங்கே கமெண்ட் பண்ணி உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் சொல்ல போகிறதுமே பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு இந்த நாளில் எப்போ ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் சரி, அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அற்புதமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு மேஜிக்கலான வார்த்தைகள் அப்படின்னே சொல்லலாம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை, இப்போ லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்கனாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். மேலும் இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறனால
இருக்கிறதுனால நீங்கள் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. என்ன சொல்லணும்னா குளிக்க கூட தேவையில்லை, நீங்கள் பார்த்த உடனேயுமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டே 2 பொருள் தான். ஒன்று வந்து எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் பேப்பர் தேவைப்படுது. அடுத்து எழுதுவதற்கு ப்ளூ கலரோ ரெட் கலரோ க்ரீன் கலரோ ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் வந்து தேவைப்படுது. பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே வசதிப்படுதோ அங்கே உட்காந்துக்கோங்க. எந்த ரூமாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறது நல்லது. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ வந்து மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் வந்து குடிங்க. அடுத்ததாக ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து அந்த பேப்பரில் போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. தமிழில் எழுதுகிற மாதிரி இருந்தால் எப்பவும் போல் எழுதிக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து எழுதுங்க. அதாவது விஷஸ் வந்து எழுதுங்க. ஏதாவது ஒரு விருப்பம் மட்டும் எழுதுங்க. சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விருப்பம், பணமா வேலையா நிம்மதியா சந்தோஷமா எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அவ்வளவே தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ வட்டத்துக்குள்ளே இது எழுதிக்கோங்க. இப்போ கீழே வந்து 1லேருந்து 22 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. அதாவது 1 to 22 வரைக்கும் நீங்கள் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் 22 முறை வந்து எழுதணும். எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணால் கேபிட்டல் லெட்டர் அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதே போல் இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதும்போது சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க. வாய் விட்டு சொன்னாலும் சரி, மனதுக்குள்ளே சொன்னாலும் சரி, நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்கள். திரும்ப சொல்கிறேன், எனக்காக சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்கள். அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இதுதாங்க இந்த வார்த்தை தான். இதில் ஊல்ஃபுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஓனாய் வந்து குறிக்குது இல்லையா? பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஓனாயினுடைய ஸ்பிரிட் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதனால் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊஃப் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது இல்லையா? இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இது நீங்கள் ஒவ்வொரு முறை எழுதும் போதும் நீங்கள் அப்படியே வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடித்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே எழுதுனீங்க இல்லையா? அந்த விருப்பம் நடந்துட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே இப்போ கொண்டு வாங்க. நீங்கள் எழுதுன அந்த விஷயம் நடந்துருச்சு, பணம் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, திருமணம் நடந்துருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்து பாசிட்டிவாக கொண்டு வாங்க. அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய தலகாணி உரைக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவையாவது எடுத்து நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. நடுவில் இடம் மாற்றி வைக்கிறதுனா மாற்றி வைக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதை தினந்தோறுமே படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் எழுதுனா அந்த கோரிக்கையானது கொஞ்சம் சின்ன விஷயங்களாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 நாளைக்குள்ளேயே வந்து ரிசல்ட் கிடச்சிரும். கொஞ்சம் பெரிய விஷயமாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நடந்துடும். அடுத்த பௌர்ணமி வரும்போது இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து இந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க. அதிகபட்சமாக அடுத்த மாதத்துக்குள்ளார இது கட்டாயம் எப்பேற்பட்டதாக ஒரு மலை போன்ற விஷயத்தை வச்சுருந்தீங்கனாலும் அது கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் டைம் கிடைச்சா இது பார்க்கும்போதே கீழேயே வந்து அந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.